சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பிரபு சார், லிவிங்ஸ்டன் சார்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ரோலில் பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. வெற்றி சார் ஹீரோ, அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு படம். வந்து பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், நம்மளை வந்து அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போகுது. இதில் ஒரு கதையும் இருக்குது, இதில் காதல் இருக்குது, ப்ளஸ் இந்த உண்டியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அபாலா படம், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கும். ஆடியன்ஸு ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. தேட்டர் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரசித்து தான் பார்க்குறாங்க. படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ரசித்து பார்க்க சில நேரங்களில் கிளாப்ஸும் வாங்குறது. காமெடி கொஞ்சம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் அதான் நான் சொன்னேன். இப்போது லிவிங்ஸ்டன் சாரை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு திருப்தி வந்தது. ரொம்ப லெங்க்தி கேரக்டர் அவருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே மறுபடியும் வரணும், அவங்க எல்லோரும் வந்து மறுபடியும் வந்து அவங்க நடிக்கணும், நம்ம எல்லோரும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அந்த காலகட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குது. அதில் அந்த ஹீரோயினோட கதாபாத்திரமும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அப்பா மகன் பிரபு சாரும் வெற்றி வந்து ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா சென்டிமெண்ட் படம் தமிழில் வந்துருக்கு. அதான் சொல்லணும். இப்போ எல்லாமே அடிதடி இது மாதிரி படங்களாக போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பருத்தி வீரன் டைப்பில் ஒரு அந்த பீரியட் ஃபிலிமாக அப்பா மகன் அந்த பாசத்தோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். இப்போ இருக்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது காரணம் என்னன்னா, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் உடைய தந்தை டிஆர் சார் ஒரு பாட்டு ஒன்று பாடினார். உமா தர அம்மா அவரியா அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபு சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ஃபுல்லா வந்திருக்கவங்க நிறைய பேர் இளைய திலகம் பிரபு சாரோட ரசிகர்கள் நினைக்கிறேன். பாருங்க, இன்றளவுக்கும் பல தலைமுறைகள் தாண்டி வந்தாலும் பிரபு சார் வந்து உங்களை அன்பால கட்டி போட்டு இன்னைக்கு காலையில 9 மணி ஷோவுக்கு வர வச்சிருக்காருன்னா அந்த பெருமைகள் எல்லாமே பிரபு சாரையும் நடிகர் திலகம் சிவாஜி சார் என்ன போய் சேரும். பாத்தீங்களா, இதுதான் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுது. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பிரபு சாரோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு இமான் அண்ணாச்சி, அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. நிறைய கவுண்டர் எல்லாம் போட்டு வந்தாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு 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 என்னது கணபதி தம்பி கணபதி வந்து அழகில தொங்க விட்டு வச்சாரு பிரபு சார். சூப்பரா தம்பி, சூப்பர். வணக்கம். படம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா? படம் பண்ணிக்கிறோம். இன்னும் பல படம் பண்ணி உங்களுடைய வாய்ப்புகள் கண்டிப்பா தேவை. எல்லாரும் கொஞ்சம் வெளியே சொல்லி எங்க படத்தை கொஞ்சம் பப்ளிசிட் பண்ணி விடுங்க. உங்க கூட கொஞ்சம் சவாலான நினைச்சு கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வேண்டும். அகில இந்திய பிரபு மன்றம் சார்பில் எங்களுக்கு வந்து இந்த படம் தாமிரபரணிக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய போகிறது. அது ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அண்ணன் மன்றம் சார்பில் ஹீரோ ஹீரோயின் திரைப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு கை கடிகாரம் நாங்கள் வழங்குகிறோம். சூப்பரா நடிச்சிருக்காங்க. வெற்றி ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப அருமையா இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல சிறப்பா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர். ரொம்ப எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கக்கூடிய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம் இந்த படம். எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து தியேட்டர்ல பாருங்க. தம்பி
தம்பி கணேஷ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல கணபதி ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. வாங்க சதி தயாரிப்பாளர் இருக்காரு. எல்லாமே எல்லாருமே இந்த படத்துல அவங்களுடைய திறமையை அருமையா காமிச்சிருக்காங்க. படம் பெரிய லெவல்ல போவோம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் வருவீங்களா? யாரும் மறைக்காதீங்க. அப்படியே கொடுங்க. ஹீரோ ஹீரோயின் கொடுங்க. அப்படியே எடுத்தாச்சு. அப்படியே கொடுங்க. கொடுங்க. இருங்க அப்படியே மொத்தமா காமிச்சிடலாம். டைரக்டர் சார் எல்லாரும் மொத்தமா வந்தோன்னு காமிச்சிடலாம். கொடுங்க. பாருங்க. கை நீட்டாங்க. ஆனா தயாரிப்பாளரு அப்படி ப்ரொடியூசர் அந்த பக்கம் நிக்கிறாப்ல பாருங்க. சஃபிக்கு கொஞ்சம் அப்படியே வெளில வாங்க. உள்ள வராதீங்க. அந்த சைடு போங்க. எல்லாரும் கவரேஜ் இங்க பாருங்க. கணபதி மைக் ரசூல் பாய் மைக் இருக்கா? ரெண்டு வச்சு ஓகே. ரொம்ப நன்றி. என்னன்னா பிரபு அப்பா இவ்வளவு நாள் முதல் மரியாதைக்கு சிவாஜி சாருக்கு மாதிரி ராஜபுத்திரன் அவருக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க. பிரபு சாரோட பிரபு அப்பாவோட இருந்தவங்க அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல வெற்றிக்கு ஷோ பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே போன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்குனாங்க படம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. பிரபு அப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்படி இருக்கும். சின்ன தம்பிக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா பிடிக்கும் பாருங்க. ராஜபுத்திரன் படத்துல பத்தி சொல்றேன். நம்ம எல்லா கேரக்டரும் சரி, நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோனி, நம்ம பிரபாப்பா, எல்லா கேரக்டரும் ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைச்சு நல்லா நடிச்சிருக்காங்க. கதையும் அது மாதிரி சூப்பரா இருக்கு. ஒரு விறுவிறுப்பா நம்ம ஐயா பெரிய ஐயா படத்துல பார்த்தது போல நம்ம பிரபுவையா அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் சூஸ் பண்ணி டைரக்டரை நல்லா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த ப்ரொடியூசர் டீம். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் நல்லா பண்றாங்க. அவங்களும் ப்ரொமோஷன் நல்லா சூப்பரா பண்றாங்க. நம்மளும் கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல வந்து நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு. எங்க அண்ணன் கூல் சுரேசன் வந்திருக்காங்க. ஐயா ஐயா, இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் ஒரு வாட்ச்மேனா இருக்கேன். ராஜபுத்திரன் படத்துக்கும் வாட்ச்மேனா இருக்கேன். எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தீங்கன்னா வாட்ச்மேனா இருப்பேன். சூப்பர். பாத்தீங்களா ஆமா ஆமா. இளைய திலகம் பிரபு சாரோட ரசிகர் மன்றத்திலிருந்து நம்ம ராஜபுத்திரன் அந்த படக்குழுவின் சார்பாக, ரசிகர்களின் சார்பாக வாட்ச்மேனாக இருக்கும் இந்த கூல் சுரேஷுக்கு ஒரு வாட்ச் கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. ஐயா, நீங்களா என்னோட வயசுல பெரியவங்க தான். நன்றி நன்றி நன்றி. இதுதான் வெந்து தனிந்தது காடு. ராஜபுத்திரனுக்கு வணக்கத்தை போடு. சூப்பர் சூப்பர்.
ப்ரொடியூசர் வாங்க நிக்கிற வாங்க தயார் பண்ண வர சொல்லுங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு. அவருக்கு ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. ஓகே நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார், செம்மையாக பண்ணிக்கிறேன். எமோஷனல் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹீரோனி ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. கன்னட ஆக்டர் வில்லன் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு. தீம் மியூசிக் சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் போல ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் ஜோவிலாக இருக்கு. ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு அப்பாவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் சார். எப்படி சார் இருக்கு படம்? நல்லா இருக்கு சார். எப்படி ராஜா புத்திரன் உண்மையிலே எனக்கு தான் புத்தி வந்த மாதிரி இருக்குது. படம் பரவாயில்ல, பார்க்கலாம். பெருசாக எதிர்பார்த்து வந்தேன், பிரபு சாருக்காக தான் வந்தேன். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் உண்மையிலே கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்க்காக கொடுத்த காசு ஒருத்தப்பல் ஓன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள். அதெல்லாம் தான் சொல்கிறேன், பிரபு சார் இன்னும் வந்து கியூட்டு. ஐயோ, அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த பையன் அனுப்பிட்டு ஐயோ அவர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய சீனியர் ஆகியும் அந்த குட்டி குழந்தைத்தன்மை அதெல்லாம் இன்னும் இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் படம் கிளைமேக்ஸ் உண்மை ஒருத்தவள் படம். நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, வெற்றி நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது படம். ராஜபுத்திரன் நல்லா இருக்கு. ரொம்ப எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா ரொம்ப ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிரபு சாரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு இந்த கிளைமேக்ஸ்ல? அதான் நாங்கள் பிரபு ரசிகர், அவர் மன்றத்தில் இருக்கோம். நல்லா இருக்கும் படம். நாங்கள் சின்ன நடிக்கிறார் பிரபு சார். ஆமாம், வந்து இப்போ அடுத்த 2-3 படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். அதாவது உள்ளூர்லேருந்து போகிறீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. இருக்கிறத வச்சு நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோட சொந்த ஊர்லேருந்து போயிச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மியூசிக் கூட சூப்பராக இருந்தது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா இருக்கும். பிரபு சார் எப்படி நடிச்சிருக்காரு? பிரபு சார் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி நல்லா காமெடியோட பார்க்கலாம். சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் நல்லா அப்பா அப்போ ஏதோ கண்கலங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நல்லா இருந்துச்சு. செமையா இருக்கு படம். படம் சூப்பர். வெற்றி சூப்பரா நடிச்சிருக்காரு. பிரபு சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. கணபதி சின்ன பையன் சூப்பரா நடிச்சிருக்காப்ல. படம் சூப்பர். மொத்தம் படம் சூப்பரா இருக்கு அங்கிள். படம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி டிராமா நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சார், பிரபு சார் நல்லா பண்ணிக்கிறாரு, நல்லா பண்ணிக்கிறாரு சார். பிரபு சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா பாக்குறோம். ஸ்கிரீன்ல ஃபுல்லா இருக்கிறாரு எங்க அண்ணன். சூப்பரா இருக்கு. எல்லாமே கதை வசனம் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. பையனுக்கு படம் முதல் மாதிரி சார். சார் வேஷ்டி டவுலு பாஞ்சாலம் குறிச்சில பார்த்த மாதிரி பாஞ்சம் குறிச்சி முதல் மரியாதை அந்த இது. ஆமா, உழவன் படம். உழவன் படத்துல பார்த்த மாதிரி. பிரபு சார் முக்கியம் கொடுத்துருவாங்க அந்த டைரக்டர், அவருக்கு ஒரு நன்றி. ஆமா, ஃபேமிலி பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம் சார். சூப்பர் படம். பாட்டு நல்லா இருக்கு சார். பாட்டு கூட பரவாயில்ல, நல்லா பண்ணிடுறாங்க சார். ஆமா, நல்லா பண்ணிடுறாங்க. புதுநடிகை ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. நிறைஞ்சுக்க சூப்பர் காமெடி, மறக்க முடியாது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்லா பிடிக்கும். பரவாயில்ல. படம் பாத்தீங்க எப்படி? படம் சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான், கணபதி மகாகந்தன் சார்லாம். கணபதி ஃபேனா நீங்களா? ஆமா. சரி. நாங்க 2 பேரும் சேம் படத்துல நடிக்க போறோம் இப்ப. சூப்பரா இருந்துச்சு படம். ஆனா நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் படம் பிரபு சார் எப்படி இது சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்குங்கப்பா. பிரபுகோசரம் தான் படம் ஓடணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா எட்டும் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, எமோஷனலா இருக்கு படம். நல்லா பண்ணிருக்கேன். எமோஷனலா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ்லாம் உட்கார வச்சுட்டாரு டேரக்டர், நல்லா இருந்துச்சு படம். மியூசிக்லாம் சொல்லவத்தில் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. அந்த படம் வர்றதுன்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா எல்லா டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்.
எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் தானே, எல்லாருமே புதுசு தானே. ஸோ நல்லா இருக்கு. பிரபு ஆக்டிங்கை பற்றிலாம் சொல்லவே முடியாது. அவர் வந்து என்ன சொல்கிறது, அப்பத்துலேருந்து பிரபுவோட ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ரேவதியோட அந்த லுக்கெல்லாம் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க நல்லா இருக்காங்க. அப்பா புள்ள பாண்டிங் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து, அதாவது என்னன்னா லைஃப்ல வந்து எப்படி வின் பண்ணி வரணுன்றதை தான் சொல்லணுமே தவிர, அது வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து அவருக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி வளர்த்துருக்குறாங்க. அவரும் அப்பாவியாக இருக்கிறாரு. அதனால் வந்து அந்த மாதிரி வளர்த்தா இப்படி தான் எண்டிங் முடியுன்றது ஒரு விஷயந்தான். ஆமாம், அப்பா பிள்ளை வந்து எப்படின்னா நல்ல ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணி வரணுன்றதை வந்து வளர்க்கணும். அதுதான் நான் நினைக்கிறது. தேங்க்யூ. பிடிச்சிருக்கு. அப்பாவும் பையனோட அன்பையே வச்சுதான் இந்த படமே எடுத்திருக்காங்க. எங்க அப்பாவும் இருக்காரு இந்த மூவில. எங்க அப்பா பார்த்தா அழுகையா வருது. லாஸ்ட் சீன்ல வந்து பையனை கொல்ற மாதிரி கண்டிப்பாங்களா, அதான் ரொம்ப எமோஷனா இருக்கு. காமெடிலாம் சூப்பரா இருக்கு. 10 of 10. வேற லெவல் மூவி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எப்படின்னா ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகா கொண்டுட்டு போயிருக்காங்க. யாரு எப்படி யாரை கொலை பண்றாங்கன்றது வந்து கடைசியில தான் நமக்கு வந்து தெரியாது. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல போன் வச்சுட்டு அப்பா பையன் ஒரு உணர்வு இல்லாம இருக்காங்க. இங்க வந்து அப்பா பையன் பாண்டிங் நல்லா இருக்கு சார். பாண்டிங் வந்து எப்படி சொல்றதுன்னா தான் சொல்லிட்டேனே. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை வந்து நம்ம எப்பவுமே வில்லனாவே காட்டிட்டு கடைசியா தான் ஹீரோவா காட்டுவோம் அப்பா பையன். அப்பா வந்து இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அப்பா வந்து ஹீரோவா தான் தெரியுறாரு. பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. கிளாப் தான் கொடுக்கலாம். சொல்லிட்டேனே, படம் நல்லா இருக்கு. ராஜபுத்திரன் படம் நல்லா இருக்கு. நல்ல விறுவிறுப்பா போகுது. இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இயக்கம் அருமையா, இயக்குனர் மகாகந்தன் சூப்பராக இயக்கி இருக்கிறார். தமிழக மக்களிடம் மிகுந்த வெற்றியை பெறும். இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அப்பா பிள்ளைய ஒருத்தர் பாத்துக்கிறதே இல்ல. அப்பா பிள்ளைய 2 பேரும் ஆமா, கிராமத்துல குடும்ப உறவுகள் எப்படி இருக்குங்கிறது தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. ஒரு கிராமிய சூழல் படம். நல்லா இருக்கு கதை. நல்லா நடிச்சிருக்காரு. பொண்ணு பேர் தெரியல, நல்லா நடிச்சிருக்கு. ஆமா, முழு படத்துலயும் வர்றாரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த படத்துல சிம்பிளா இருந்தாலும் ஒரு கிராமத்துக்கு மெசேஜை வந்து ரொம்ப சிறப்பா காட்டியிருக்காங்க. டைரக்டரை வந்து மிக மிக வகையில பாராட்டணும். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அதுல அண்ணாச்சி கேரக்டர் வந்து வேற லெவல்ல இருக்குது. கொஞ்ச நேரம் வந்தாலும் 100% இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழக மக்கள் முன்னாடி வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ரொம்ப வளவலாம் தேவையில்லை. வெளிநாட்டு இந்த பணம் அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் ஏடிஎம் கூகுள் பே பண்ணுறது அந்த காலத்தில் வந்து பணம் பட்டுவாடா வருது. அது வந்து முறையாக போய் சேரலன்னா அந்த கதை. நான் சொல்றது புரியுங்களா? இந்த படம் வந்து மருமகளும் மாமனார் பார்க்க வேண்டிய படம். நான் சொல்றது புரியுங்களா? பணம் எங்கேருந்து வருது முக்கியம் இல்லை. தன்னுடைய மாமனார் திருமணம் ஆகாத ஒரு பொண்ணு தன் மாமனாரை சந்தோஷப்படுத்துது. ஆனால் தன்னோட காதலன் இல்லை. புரியுது நான் சொல்றது? தன்னுடைய காதலன் இல்லாம கல்யாணமே ஆகாத ஒரு மருமக வந்து மாமனார் சந்தோஷத்தை பார்க்கணும்னா அதுதான் அந்த படம் ஜெயிச்சுது. வேற எதுலுமே இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பருத்தி வீரன் தான். அந்த துரத்தி வெற்றி வந்து இது வரைக்கும் லிங்கி கட்டியே நடிச்சது பார்க்கல. இந்த படத்துல அழகா சூப்பரா லிங்கி கட்டின்னு அந்த கிராமத்து பண்ணா மாதிரி பண்ணிக்கிறாப்புல. வெற்றி சூப்பர். அடுத்து கார்த்திக்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா கார்த்தி மாதிரி வருமா அப்படின்னா. உண்மையிலே அந்த கிராமத்துல துரத்தி ஃபர்ஸ்ட் ஹாப் லவ் இருக்குன்னு தெரியுமா? நான் அதை தான் சொல்ல வரேன். அடுத்தது பாண்டியன், மண் வாசனை பாண்டியன், அவரு மாதிரி கொஞ்சம் அந்த லவ் இருக்குது. துரத்தி லவ் படம் எனக்கு சூப்பரா பிடிச்சிக்குது. இது வந்து படம் பார்த்தா தான் தெரியும். மாமனார் முதல் கொண்டு மருமகள் முதல் கொண்டு தன் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இது. என்னன்னு தெரியல,
ஒரு நிறைய ஃபேமிலி படமாக தான் வருது. அதுதான் வெற்றி பெறுது இந்த படம். இந்த வெட்டு குத்துலாம் தேவையில்லை, வெறும் ஃபேமிலியா வந்து ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப